இப்போது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ட்ரிப் போகிறாங்க. அந்த ட்ரிப்பில் எல்லோரும் ஒன்றா ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்னால் மேபி பேராசைலிங்கோ இல்லை டீப் சீ டைவிங்கோ ஏதோ ஒன்று. பட் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம். அப்போது இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த ஒரு ஃப்ரெண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இது நல்லாயிருக்கும், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பார், இதெல்லாம் ஒன் டைம் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாலும் அந்த பர்சனுக்கு தனக்குள்ளே இருக்கிற அந்த பயம், இது வரைக்கும் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு நான் ஏன் அதை பண்ணணும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரிஸ்கியானது, என்னோட உயிரை ஏன் பணைய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்போர்ட்லேருந்து விளைவிக்கிறதுக்கு கண்டிப்பாக எதிர்த்து அவர் போராடுவார்னு வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், பிடிச்ச மாதிரியான வேலை அமையணும்னு நினைக்கிறோம், பிடிச்ச மாதிரி ரிலேஷன்ஷிப் அமையணும்னு நினைக்கிறோம். ஆனால் தற்காலிக சூழ்நிலை தான் வந்து சிறந்தது அப்படிங்கிறத கான்ஷியஸ் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இங்கே கான்ஷியஸ்னு வச்சுப்போம். நம்ம என்ன தான் வாழ்க்கை புதுசாக இருக்கும், முயற்சி பண்ணலாம், இதை ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை நீங்கள் செய்யும்போது கான்ஷியஸ்க்கு ப்ரெசன்ட் அப்படின்றது ரொம்ப சேஃபாக தெரியுது, கம்ஃபர்டபுளாக தெரியுது. அப்போ நம்மக்கிட்ட அந்த எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவோ காரணம் சொல்லுவார். எனக்கு வந்து இந்த ஸ்போர்ட்னா பயம், நான் பேனிக் ஆகிடுவேன், எனக்கு வந்து இது முன்னாடி நடந்திருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கன்வின்சிங்கான ஆன்சர் கொடுப்பார் இல்லையா? அதே மாதிரி நம்ம கான்ஷியஸும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்யும்போது, இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட பின்னாடி உள்ள பதிய வச்சுருக்கிற சில விஷயங்கள் எடுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட காமிச்சு இதெல்லாம் வேண்டாம், ரிஸ்க்கு பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்சிங்காக கான்ஷியஸ் நம்மக்கிட்ட பேசும். அதாவது கான்ஷியஸ் பேசும் அப்படின்னா நம்ம தானே கான்ஷியஸ். ஸோ அது எப்படி தெரிவிக்கும் அந்த எதிர்ப்பை, அதாவது நீங்கள் செய்கிற அந்த புது முயற்சியை எப்படி எதிர்ப்பாக தெரிவிக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஒரு விஷயத்தை நம்ம வந்து புதுசாக முயற்சி பண்ணும்போது வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு சில ரொட்டீன் சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கிட்டு இனிமேல் வந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன், இதை மட்டும் நான் படிக்க போகிறேன், இந்த ஒரு ஸ்கில்லை நான் வளர்த்துக்க போகிறேன், இல்லை நான் டீடாக்ஸ் பண்ண போகிறேன், ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஃபாலோ பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரும்போது கான்ஷியஸ்க்கு அந்த ரொட்டீன் கெட்டு போகிறது புரியும். அதாவது இன்றைக்கு வரைக்கும் ஒரு காலில் எந்திரிக்கிறேன், இந்த வேலை இப்போ செய்கிறேன், நைட் நான் தூங்க போகிறேன், இது எல்லாமே தெரியும். அப்போ அதை தடுக்கிறதுக்கோ இல்லை அதுலேருந்து வெளியே வந்து உங்களுடைய அந்த புது முயற்சியை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யும். பட் கான்ஷியஸ் வந்து நம்ம தான் அப்படிங்கிறனால நம்மளை எதிர்த்து போராட முடியாது. ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம கூட ட்ராவல் பண்ணோம் இல்லையா? அப்போ அது எப்படி தடுக்கும் அப்படின்னா, கான்ஷியஸ் சில எமோஷன்ஸை உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு உடம்புக்குள்ள தான் வியாதின்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி ஒரு ஃபீவராக வெளியே தெரியுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷனை நம்மக்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த ஈர்ப்பு விதி முயற்சி பண்ணுறவங்க, புது முயற்சிகள் எடுக்கிறவங்க பாதியிலே நிறுத்திட்டு வெளியே வந்துடுவாங்க, இல்லை அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் முதல் காரணம் என்னவாக இருக்குன்னா, நிறைய கோவம் வர்றதை வந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் செய்யும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காரணம் என்னென்னா, கான்ஷியஸ்க்கு அந்த கம்ஃபர்ட்டை கெடுக்கும்போது, அந்த ஃப்ளோ கெட்டு போகும்போது நமக்கு கோவத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு செயல் செய்கிறதுக்கு கோவம் வரும், இன்னொரு சக மனிதரோட உங்களுக்கு கோவம் வரும். இது ரொம்ப நார்மல். இந்த மாதிரியான எமோஷன்ஸ் வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, கான்ஷியஸ்க்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் சரின்றதை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ண பார்க்குது. நம்பாதீங்க. இந்த மாதிரி சயின்ஸ் வந்து ஜென்ரலாக யார் ஈர்ப்பு விதியை பயிற்சி ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் அதை உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் ஒரு புது முயற்சி செஞ்சு ஒரு டீடாக்ஸ் பயிற்சியில் இருக்கும்போது, இல்லை உங்களுடைய புது வாய்ப்பை தேடி நீங்கள் போகும்போது அதீத கோவம் ஏற்படுது, ஃபோக்கஸ்டாக இருக்கேன், எல்லாம் பண்ணுறேன், பட் எனக்குள்ள கோவம் ஏற்படுது அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே. கோவம் அப்படின்றது நார்மல் தான். அது வந்து ரொம்ப அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிடேஷனோ இல்லை அடிக்கடி நீங்கள் வந்து நன்றி எழுதுறதோ வந்து அதை சரி பண்ணி கொடுக்கும். இந்த கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து எல்லாத்துக்குமே வார்ன் பண்ணிடுவேன். ஒரு 1.5 to 2 மாதம் வரைக்கும் நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற தற்காலிக சந்தோஷங்கள் நீங்கள் எடுத்துடுறீங்க. அப்போது நிரந்தரமான சந்தோஷம் என்னவோ அதுக்குண்டான முயற்சிகள் போகும்போது கான்ஷியஸ்க்கு அந்த பெயின் இருக்கும். இப்போது நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த திசை தான் கரெக்டுன்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறோம், நம்ம நம்புகிறோம் அங்கே போனால் ஜெயிச்சிரும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அந்த திசையில் போய் மாற்றங்கள் ஏற்படலை. அப்போது ஈர்ப்பு விதி பயிற்சிகள் மாதிரி எடுத்துக்கும் போது, ஓகே உங்கள் எண்ணங்களுக்குள்ள இதெல்லாம் வச்சுருந்தீங்க, இதெல்லாம் தப்பு, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையோட திசை மாறுது.
அப்போது இந்த சைடில் போனால் ஜெயிப்போன்னு கான்ஷியஸ்க்கு புரிகிற வரைக்குமே, அந்த அந்த வழி ரொம்ப தெளிவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிற வரைக்குமே, நான் ஏன் இதை பண்ணணும், நான் ஏன் இதை செய்யணும்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் கான்ஷியஸ் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிச்சிட்டே இருக்கும். ஒரு ஃபன்னே இருக்காது இல்லையா? அதாவது இதில் நிறையா மீடியா ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ரொட்டீனில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களை கூட கான்ஷியஸ் கிட்டேருந்து வெளியெடுக்க வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா தன் தேவைகளை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செய்யும்போது கான்ஷியஸ் கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனிலேருந்து குவிட் பண்ணி அடுத்த கம்பெனி போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட நமக்குள்ளே அந்த ஒரு சின்ன எதிர்ப்பு இருக்கும் தெரியுமா? இந்த ரொட்டீன் எல்லாம் கெடுத்து கம்ப்ளீட்டாக நான் மாற்றணுமா, அங்கே எப்படி இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷனோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ வர்றது நார்மல். ஸோ ஒரு மாற்றம் நடக்கும்போது, ஒரு சேஞ்ச் நடக்கும்போது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உணர்வீங்க. ஆனால் இதெல்லாம் அப்படியே இருக்க போகிறது இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது உள்ள தோணுச்சுன்னா இட்ஸ் ஓகே. ஒரு 10-15 டேஸ் அப்படி இருக்கலாம், இல்லை மேபி 1 மந்த் கூட இந்த மாதிரி வரலாம். அந்த ஃபேஸை தாண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 3வது விஷயம் வந்து நமக்கு அப்பப்போ கில்ட் ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு சில முயற்சிகள் செய்கிறதுக்கு தயங்கியிருப்பீங்க, அதை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் இந்த பயிற்சிகள் செய்யும்போது, இல்லை நீங்கள் புது முயற்சிகளுக்குள்ளே போகும்போது இன்றைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து தவற விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த என்ன சொல்கிறது, நம்ம சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லிப்போம், ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு மூவ் ஆகும்போது பாஸ்டில் இருந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த மாதிரி சூழலில் கான்ஷியஸ் வந்து நம்மளை வந்து ஒரு கில்ட் ஃபீலிங்குள்ளே கொண்டு போகும். நான் பாரு, இப்போது இந்த புது வேலைக்கு போயிட்டேன், இந்த நண்பர்கள்லாம் மீட் பண்ண முடியாது, என் பழைய ஆஃபீஸ் கலீக்ஸோட எவ்வளோ லைஃப் ஈஸியாக இருந்துச்சு, இங்கே இது பண்ண முடியல, இல்லை இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. ஒரு ஸ்கூல் மாறும்போது, காலேஜ் மாறும்போது நமக்கு இருக்கிற ஹெசிடேஷன் என்ன, இந்த கைண்ட் ஆஃப் சரௌண்டிங் பீப்புளில் மிஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது நமக்குள்ள ஒரு சின்ன கில்ட் ஃபீலிங், இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு புது வேலை எடுத்துக்கணுமா, புது லைஃப்குள்ளே போகணுமாங்கிற மாதிரி நமக்குள்ளே சம்மந்தமே இல்லாத எமோஷன்ஸை கான்ஷியஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா கான்ஷியஸ்க்கு வந்து நேரடியாக போராட முடியாது. நம்மளோட மாற்றங்கள் பயம் அப்படிங்கிறப்போ உங்கள் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸை தான் வந்து நிறையா வெளியே கொண்டு வர பார்க்கும். அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யூடியூப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் இந்த கோச்சிங்கில். அப்போது எப்படி உங்கள் வீடியோஸ் பார்க்குறது அப்படிம்பாங்க. இல்லை நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்பேன், இல்லை நான் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்கான விஷயங்கள் படிப்பேன், அதெல்லாம் மிஸ் ஆகும்ல அப்படிம்பாங்க. வேர்ஸ்ட் கேஸ் சில பேர் சொல்கிறது, எக்ஸாமே நான் யூடியூப் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அதாவது சம்ஹோ ஆர் அதர் அவங்களுடைய கான்ஷியஸ் வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டா இதை பயன்படுத்த முடியாதோ, என் லைஃப்பில் இந்த கோஷன் கட் ஆகிடுமோ, இந்த நல்ல விஷயங்கள் வெளியே போயிடுமோ, இந்த நண்பர்கள் வெளியே போயிடுவாங்களோன்ற அந்த ஒரு சின்ன சின்ன கில்ட்டை க்ரியேட் பண்ணிட்டே வரும். ஏன்னா மாற்றம்ன்றது நம்ம உணர்ந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுக்கிற ஒரு டெசிஷன். அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸை கலந்துக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஹார்ட்டை கேட்டு வேலை செய்யணுமா இல்லை உங்களோட பிரெயினை கேட்டு வேலை செய்யணுமான்னு. ஸோ அது மாதிரி உங்களுடைய லைஃப் மாறுறதுக்கு, சேஞ்சஸ் கொண்டு வர முயற்சிக்கிறதுக்கு எமோஷன்ஸ் நிறைய இடங்களில் தடையாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் கான்ஷியஸ் வந்து உங்களுடைய முயற்சிகளை தடுக்க ஆரம்பிக்கும். உண்மை சொல்லணும்னா என்னோட லைஃப்பில் வந்து ஒரு 9 இயர்ஸ் அப்படின்றத பெருசு எஃபர்ட் போடாமல், லைஃப்பை மாற்றிக்க முயற்சிக்காமல், இந்த எமோஷன்ஸ் காரணங்களை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ப்ரொசீட் பண்ணாமல் இருந்தேன். ஏஜ் இருக்குது, ஸோ இட்ஸ் ஓகே, இன்றைக்கி லைஃப்பை வாழணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்களை விட்டு நான் என் கம்பெனி மாறணும், இல்லை ஒரு புதுசாக ஒரு முயற்சி செய்யும்போது என்னோட இப்போ இருக்கிற இந்த படிப்பு வீணாக போயிடுமே. அந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த எமோஷன்ஸை கேரி பண்ணி தான் என் லைஃப்பை வந்து ரொம்ப லேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த எமோஷன்ஸை கொடுக்கறது யார்? நம்ம கான்ஷியஸ். முயற்சிகள் எடுக்கிறது யார்? அதுவும் நம்ம தானே. அப்போ ஒன்று வேணும்னு சொல்கிறோம், நம்ம அதுக்கு முயற்சி செய்கிறோம், உள்ளிருந்து இன்னொரு எமோஷனை காமிச்சிட்டு அதை நம்மளே தடுத்துடுறோம். ஸோ கான்ஷியஸ் உங்களை நிறைய இடத்துல ட்ரிக் பண்ண பார்க்கும், நம்பாதீங்க. கடைசி விஷயம் ரொம்ப முக்கியமானது, ஒரு புது மாற்றத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அதை பிரேக் பண்ணிட்டு ஏன் வந்து பழைய ஸ்டேஜ்க்கே போயிடக்கூடாதுங்கிற சிந்தனை வரும். இதை எங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணலான்னா, நிறைய பேருக்கு வந்து வேலையை மாற்றணும், இருக்கிற கம்பெனி பிடிக்கலன்னு சொல்லுவீங்க, ஆனால் வந்து அந்த வேலையை மாறுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் 7-8 மாதங்கள் முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க, இல்லை சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த மாற்றத்தை செஞ்சுருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கு இருக்கிற அந்த கரண்ட் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ண கான்ஷியஸ் அலோவ் பண்ணாது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சம்டைம் வந்து அந்த ஓகே நான் சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து புது முயற்சிக்குள்ளே போகிறேன், என் லைஃப்பை மாற்றுறேன்னு ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்ப பழையபடி இல்லை இது எனக்கு வேண்டாம், இது பெட்டராக இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுவாங்க. அதாவது முழுமையாக ஒரு முயற்சி செய்யாமல் நடுவுலையே பிரேக் பண்ணுறது கான்ஷியஸ்க்கு ரொம்ப ஈஸி.
உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது எப்போவுமே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக நமக்கு தெரியும் இல்லையா, இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் விசுவலேஷன் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டிங் எழுதுங்க, ஃப்யூச்சரை வந்து கான்ஷியஸ் காமிங்க, அப்போ தான் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது அந்த முயற்சிகள் எடுத்த உடனே அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு ஹையஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ ஒரு பாதி ட்ராவல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பாதியிலே பிரேக் பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோடய பயிற்சிகளில் ஏன் உங்களை 6 months ஹோல்ட் பண்ணுறேன், ஏன் ஒரு 2 hours முடிச்சிடலாம், இதில் பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 2 hours பண்ண வேண்டிய கோச்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் ஃபாலோ அப், அதாவது ஃபாலோ பண்ணுறது ஒரு 2 hours பேசணும் இல்லையா, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணலை, ஏன் இந்த மந்த் இதை பண்ண முடியல, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுல என்ன டிஃபிகல்ட்டிஸ், இதில் தப்பு பண்ணால் என்ன லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதை 6 months உங்களுக்கு வந்து புரிய வச்சு உங்களை ஹோல்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு முயற்சியை பாதியில் விட்டுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கான்ஷியஸ்க்கு எப்போவுமே ப்ரெசன்ட் இஸ் கம்ஃபர்டபுள்ன்றது உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும். இல்லை என் லைஃப் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு இது கிடச்சிருச்சுன்னா என் லைஃப் மாறிடும்ன்றது புரிய வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இட் டேக்ஸ் 6 to 8 months. ஸோ ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகும்போது நிறையா ஃபெயிலியர்ஸ் வரும், பயம் வரும், நான் சொன்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும், கில்ட் ஃபீலிங் வரும். எதையுமே நம்பாதீங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் பிரேக் பண்ண பார்ப்பீங்க. இட்ஸ் ஓகே. லைஃப்பில் ஒன்றுமே இல்லாமல், ஒரு முயற்சியே இல்லாமல் தோத்துட்டோ இல்லை ஒரு வளர்ச்சியே இல்லாமல் அங்கேயே இருக்கிறத விட, ஏதோ ஒரு முயற்சியை பண்ணி ஒரு 6 மாதம் நீங்கள் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு ஃபெயில் ஆகிறது ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்குள்ள கான்ஷியஸ் ஏற்படுத்துகிற இந்த எமோஷன்ஸை நம்பாதீங்க. ஒரு 3 to 4 months தாண்டும் போது கான்ஷியஸ் செட்டில் ஆகிடும், மாற்றங்களை புரிஞ்சுக்கும். ஓகே, இந்த வழியில் போனால் லைஃப் மாறுன்றது அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அது வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஊரே சொன்னாலும் ஒத்துக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாறுறதுக்கான அந்த முழு முயற்சிகளை செஞ்சு முடிங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கு கான்ஷியஸ் ஏற்றுக்காது. உங்கள் பழைய ஃபியரை காமிக்கும், உங்கள் பழைய வாழ்க்கையை காமிச்சு தான் உங்களை ஏமாற்றும். நம்பாதீங்க. ஸோ கான்ஷியஸ் பண்ணுற ஒரு சில ட்ரிக்ஸில் இந்த எமோஷன்ஸை நிறையா உள்ளே கொண்டு வரது தான். ஸோ எந்த ஒரு ஃபீல் வந்தாலும் எனக்கு எண்ட் ரிசல்ட் என்ன, நான் அங்கே போகணும், அவ்வளோதான். இதில் ஃபெயிலியர்ஸ் காமிக்கலாம், ரியாலிட்டியில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். நம்பாதீங்க. அந்த ஃபேஸ் நீங்கள் தாண்டும் போது, நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் கண்ணுக்கு தெரியும் போது எல்லா ஹோப்பும் கான்ஷியஸ் கிடச்சிரும். ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நன்றி.